ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் தான் கால் பை டூ நேஷ்னல் ட்ரெஷரை தான் பார்க்க போகிறோம். கால் பை ஒன்று என்ன இருந்துச்சு எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். சரி நம்ம ஃபின்லாண்டில் தான் அந்த புதையலில் வந்து பார்த்துன்னு இருக்கா. அது ஒரு வெற்றி டாம், ஒரு சயின்ஸு, மல்டிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அந்த டைமில் இருக்கும்போது அந்த கோல்டு வைடர் எல்லாம் வந்துச்சு. அந்த புதையலை கண்டுபிடிக்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருப்பான். அவன் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் தான் இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல கை மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஃபின்லாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ கொஞ்சம் சொல்லாமல் வந்திருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஃபின்லாண்டு, இங்கிலாந்து எல்லாமே அப்போ உலகம் பிறந்த அந்த பிசி டைமு மைனஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேரே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பேரை மாறி தான் இப்போ இந்த ஃபின்லாண்டு வச்சுருக்கு. அதை வச்சு தான் நான் ஹீரோ கண்டுபிடிச்சேன். பேர் மாறிலாம் வந்திருக்கு. அதுலேயே ஒரு கஷ்டமான குழப்பங்கள் அதெல்லாம் குழப்பதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்தோன்னா சொல்லிட்டுப்பா. நம்ம அதுக்கு போனால் மேக்ஸு, சயின்ஸு, ஜியோகிராஃபி, அந்த கெமிக்கல்லாம் அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த கிட்டமே வந்து பார்த்தோன்னா போக முடியும். இப்போது எனக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபின்லாண்டில் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த ஹீரோயின் கிட்டே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் யாரோ தெரிஞ்சவங்க யாரோ இருக்கான். அவனுக்கு நல்லாவே வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் தெரிவிப்பாங்க. மேக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கான்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். நம்ம அவன்கிட்ட போனால் இதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்தோன்னா அடைய போகலன்னு வந்து பார்த்தோன்னா சொன்னோம். இப்போதைக்கு ஒரு அரைகுறை இதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி அதை முதல்ல கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நான் படமாக எடுக்கலாமா, வெப் சீரிஸாக எடுக்கலாமான்னு இப்போ ஒரு பெரிய டவுட்டில் தான் இருக்கேன். சரி நம்ம கதையோட லென்த் வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போயிடும். பார்ட் 2 என்ன, பார்ட் 1 என்னச்சுன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த சீன் வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காலேருந்து வந்து பார்த்தோன்னா ஃபின்லாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா போய்ட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் என்ன இருக்குன்னா, இதுக்கு எப்படி இந்த புதையல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு சொல்ல ஏதோ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துட்டு இருந்தான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ இதெல்லாம் அந்த ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா அது ரொம்ப ஃபேமஸ் தான். பையன் பொண்ணோட படுக்கணும், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனோட படுக்கும் போது இப்படி ஒரு இது தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு புதையல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்னொரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் எல்லாம் அந்த ஸ்டார்டிங் டைமில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கப்பல் வர டைம். அப்போ அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பதில் தெரிஞ்சுதான் அந்த புதையிலே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. அப்போ இன்னொரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா அதையே கைப்பற்றிட்டு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது வச்சதுக்கு அப்புறமேட்டு அதுலேயே வந்து சில சூனியக்காரங்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பணம் போக்கணும்னு சொல்லி இவங்கள கூலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யார் உயிரோடு இருக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா இருக்குது. நான் புக்ஸில் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இதுக்கப்புறமேட்டு எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தோன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா சரி அங்கே போய் நாம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இப்போயும் சிரிச்சுட்டு இருக்கா. ஃபின்லாண்டு எவ்வளோ பெரிய ஒரு குட்டி நாடா, அதில் எங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குதா, ஃபின்லாண்டில் தான் இருக்குதா. அப்போ பேர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இருக்கிற பேர்லாமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்ட் இதில் எங்கே தான் இருக்குது. நாம் அங்கே போய் தான் கண்டுபிடிக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு நல்லா மேக்ஸ் எத்தனை சயின்ஸில் தெரிஞ்சால் மட்டும் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரெண்டு ஒரு ஆர்கிடெக்சர் தான் சொல்லி வச்சுருக்கேன். சரி நான் மொத்தமாக பார்க்கலான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு மொத்தமாக இங்கே பார்த்தோன்னா 4 பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஹீரோ ஒருத்தன், ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அப்புறமேட்டு இப்போ அந்த ஃபின்லாண்ட் ஹீரோன்னு சொன்னால் பார்த்தலாம் அவன் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். கூட இன்னொருத்தன் யாரோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 5 பாய்ஸும் ஒரு கேர்ள்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே அந்த ஃபின்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரப்போகிறோம். ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட இன்னொருத்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அது நான் ஹீரோ கேட்குறேன், அது என்ன அவனோட லவ்வர்னு கேட்குறதுக்கு அது லவ்வரில் இல்லை, கூட பிறந்த ட்வின்ஸில் பசங்க இருக்கணும் அவசியம் இல்லை. பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க. அதில் கூட பிறந்ததுலேயே வந்து நம்ம லியோ படம் பார்த்துருப்போம், விஜய் இருப்பேன், மடனோ செமஸ்டர் இருப்பேன். கேட்டால் ட்வின்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். அந்த மாதிரி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே அந்த ஹீரோயினுக்கும் கொஞ்சம் லைட்டாக கண்டதும் காதல் மாதிரி நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ஃபின்லாண்டோட அழகெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கேன். நம்ம எத்தனையோ நாடுகள்லாம் சுற்றிருக்கோம். நாம் இன்னும் ஒரு நார்மலாக ஒரு அரசல் இதோட தங்கம் நகம் வைரம் அந்த டைமில் இருக்குன்னு சொல்லிட்டு இது அதுக்கும் பழமையான ஒரு தங்கம் நகை வைரம் வைடு கண்டுபிடிக்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா தெரியல. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கலாம், யாருக்காவது பிடிச்ச கடன் இருந்தால் வந்து நான் வெயிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டே சும்மா இப்படி ஓடிட்டுருக்காது, நான் இப்படி பேசுகிறதுனாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா உனக்கு இதோட அருமை வந்து பார்த்தோன்னா இல்லை
இது எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அது நம்ம ஹீரோ அந்த ஃபின்லாண்ட் ஹீரோ இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேர் தெரிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் எங்கள் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்திருக்கு. எங்கள் நாட்டு ஆளுங்களும் இது தேட கண்டுபிடிக்க போயிருக்காங்க. அப்போ ஏதோ தெரிஞ்ச இதை வச்சுக்கிட்டு அந்த 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 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுன்னா இது தங்க போதே ஒரு இடத்துல தான் மறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்க போயிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் போய் ஒருத்தரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு திரும்ப வந்ததாக சரித்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதைத்தான் சொல்லிட்டு சாதாரண புதையில கண்டுபிடிக்கிறதுக்கே உயிரை போது அத்தனை இது இருக்குது. இது எத்தனையோ காலத்தில் முன்னாடி வச்சு அப்போ எவ்வளோ சக்திகள் இருந்திருக்கும் உலகம் அந்த பிறந்த டைமில் கண்டுபிடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாம் ரீச் ஆகிட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நைட் எல்லாம் உட்காந்து பேசியிருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பேசியிருக்கேன். இவனுக்கு தெரிஞ்ச புக்ஸு நோட்ஸு எல்லாமே வச்சுக்கிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது எப்போ முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபின்லாண்டோட அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கான். அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இது எப்படி அந்த புதையல் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் அந்த குட்டி குட்டி நாட்டோட அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த போர் கீர் அந்த அடிமைகளை வச்சு வேட்டையாடுறத நம்ம ஸ்பாட்டை வந்து வச்சுருவோம். அடிமை வச்சு டைம் பாஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம் சண்டை போட பார்த்தா அந்த மாதிரி ஒரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த அந்த அரசருக்கு வந்து பதினஞ்சு வச்சுட்டு சந்தோஷத்தில் வந்து பார்த்தோன்னா இது மட்டும் ஒரு சந்தோஷம் புதையில ஏதோ கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தோன்னா ஒரு ரெட் ஏரியா இந்த மாதிரி ஒரு பார்ட்டின்னு அந்த மாதிரி பெருசாக இருக்கும் பார்த்தா ஒரு பாட்டு நேரத்தில் அங்கே எத்தனை நிறைய அரசர்கள் இருப்பாங்க. இங்கே போட்டி வச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பான். இந்த மாதிரி இடம்னா தெரியும் நல்லா தண்ணி இருக்கும் பொண்ணுங்க இருப்பான் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருப்பான். கூட அவங்க ஒய்ஃபுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பான். அங்கே ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டுருப்பான். பசங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் ஏரியான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொண்டாட்டிகள் தெரிஞ்சு இன்னொரு பொண்ணுங்களோட வந்து பார்த்தீங்கன்னா படுத்துன்னு இதை பார்த்து நாம என்ன சும்மா இருக்கணும். நமக்கு ஏதோ ஒரு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இழிச்சு வாங்கலாம் வந்துருப்போம். அவங்க மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கும்போது நாம என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க அந்த கடல் கொள்ளையர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. எதுக்குன்னா இங்கே இருக்கிற பணத்தை சாப்பாடு எல்லாத்தையும் அடைய போகிறதுக்கு அவங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சுன்னு ஏதோ தெரிஞ்சு வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக கூட்டமாக தான் வந்து பார்த்துன்னு இருக்கேன். இங்கே இருக்க கடலுக்குள்ளே கொஞ்சம் அந்த பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. சில பேர் எல்லாம் தரையில இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்துன்னு இருப்பேன் பிளாக் மேஜிக் செய்யணும். அவங்க எல்லாம் கேங்காக போய் அந்த இடத்துல போய் ஆட்டை போடணும்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே இருக்கிற கேர்ள்ஸுங்கெல்லாம் சூப்பராக இருந்துட்டு கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கூப்பிட்டு நீ என்னோட ஜாலியாக என்ஜாய் பண்ண வரியான்னு சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே ஆட்டை பிடிச்சி இவங்க அடிக்கிற குடி சரக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே மட்டமாகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவை அடிச்சு இப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா சரக்கு சிக்கன் நல்லா சாப்பிட்டு பொண்ணுங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதில் அந்த பொண்ணு வந்து அதில் ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நல்லா ஜாலியாக அந்த பையனோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது யார்கிட்டையும் இல்லாத சுகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. இது நான் சொல்லியிருப்பேன் படத்தோட நேம் வந்து கால் பாய்ன்னு சொல்லிட்டு கால் பாய்னா என்ன ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது செக்ஸ் பண்ணுறது தான் கால் பாய்க்கான மீனிங்க. கால் கேர்ள்ஸுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் அதுக்கு பொண்ணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையன். இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட இருக்கும்போது இப்போ அந்த பொண்டாட்டி மாருங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பசங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜல்சா பண்ணி நீங்கள் மட்டும் தான் ஏமாற்றிக்கணும் நாங்களே ஏமாற்றுவோம்னு சொல்லிட்டு நேர்மறையாக பண்ணிட்டுருக்கேன். அப்போ இன்னொரு நான் ஜாலியாக சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். அவங்க நல்லா குடி போதையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாயத்தவர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் அந்த என்ஜாய்மெண்ட்லேயே அந்த போதையில்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைடூரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக பிறந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இப்போ சொல்லி வச்சுருக்கேன். அது குட்டி நாடு அது ஒரு குறுநாடு அதில் நமக்கு பெருசாக வந்து பார்த்தோன்னா தெரியல. அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஏகப்பட்ட நகை வெள்ளி எல்லாமே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அது மட்டும் கோடிக்கணக்கான மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த போதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ ஒரு அங்கே இருக்க கடல் கொள்ளைகளுக்கு அந்த பதினஞ்சு தெரிஞ்சு கடல் கொள்ளை மாதிரி வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு மாறு வேஷத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. கூட்டத்தோட அந்த கோவிந்த அடிக்கிற மாதிரி இவங்க ஒரு கூட்டமாக வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். உங்கள் ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து ஹீரோன்னு இருக்கும் போது வில்லன் வந்து இருப்பான் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னொரு ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கப்பல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. இவன் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு எவனோ இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வயிறு வரப்போ இதை ஆட்டே போகிறது நம்ம அதை ஆட்டே போகிறோம். அது எப்போயோ வந்து டைமில் இப்போ விற்றா கூட நிறைய சேல்ஸுக்கு நம்ம பெரிய பணக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இது வச்சுட்டு 100 வருஷத்துக்கு நம்ம வச்சு ஆளலான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு 200 300 வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அதுக்கு பிளாக் மேஜிக் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பொறுப்பு இருக்கிற காசு அடிச்சு நிம்மதியாக இருக்கணும்னா ஏன்டா அத்தனை வருஷத்துல பேசிடுன்னு சொல்லி உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு என்ன புரியுது உனக்கு பிளாக் மேஜிக் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு உனக்கு பிளாக் மேஜிக்கில் இன்ட்ரெஸ்ட் சொல்லி இது இன்ட்ரெஸ்ட்டாக எங்களுக்கு இந்த பணம் பொண்ணு சரக்கு இது எங்கள் இன்ட்ரெஸ்ட் நீ எங்களோட இது பண்ண வரணும்னு நினச்சா நான் போய் இதை ஆட்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேஜிக்லாம் சரி அதான் அந்த ஃப்ரெண்டாக போய்ட்டு சரி வா நீ உன் என்ஜாய்மெண்ட்டுன்னு எடுக்கலாம் எங்கே ஒன்றா எங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது உங்கள் என்ஜாய்மெண்ட் ஃபீலிங் என்ன இருக்குது நாங்கள் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பிளாக் மேஜிக்காரங்க இங்கே இருக்கிற இதுக்காரன்னு சொல்கிறேன். அப்படியே அங்கே இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலே வில்லன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு வில்லன் இருப்பாங்க பாலிட்டிக்ஸ் இருப்பாங்க. அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க.
அங்கேயே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன், அரகுறையாக சொல்லியிருப்பேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைலாக்ஸாக மட்டும்தான் வரும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்காகவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற கடல் துப்பாக்கியில் வச்சுட்டு அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு அந்த வில்லன் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நிறுத்த வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க கப்பலை எடுத்துகிட்டு வழியை ஒரு நேவிகேட்டர் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இவங்களும் மட்டும் சும்மா இல்லாமல் இவங்களும் ஒரு போட்டலை துப்பாக்கி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பொட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கப்பலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட் நடந்துருக்கு. அப்படியே அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு தீவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நம்ம முடிச்சிடலாம். நேஷனலிஸ்ட் பார்ட் 2 நம்ம அடுத்தது பார்ட் 3ல பார்க்கலாம்.